பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது, காஃபிரானவர்கள் இருக்கிறார்களே, நரகத்திலே எப்படி ஒருவர் மற்றவரை நிந்தித்து கொண்டு இருப்பார்களோ அதே மாதிரி கியாமத்துடைய மைதானத்திலே எப்படி நிந்தித்து கொண்டு இருப்பார்கள் என்பதை பற்றி நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து அல்லாஹ் பேசுகின்றான், இன்னக்கும் லஸாயிகுல் அஸாபில் அலீம். நிச்சயமாக நீங்கள், அதாவது காஃபிர்கள் லஸாயிகுல் அஸாபில் அலீம், நோவினை தரும் வேதனையை சுவைக்கக்கூடியவர்கள்தான். வமா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்தவைகளுக்காக வேண்டிய தவிர வேறு எதற்காக வேண்டியும் நீங்கள் கூலி வழங்கப்பட மாட்டீர்கள். என்ன செஞ்சாங்களோ அதுக்கு உண்டானது கிடைச்சுத்தான் தீரும். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்களை தவிர, தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்கள் உலாயிக லஹும் ரிஸ்கும் மாலூம், அவர்களுக்கு அறியப்பட்ட உணவு இருக்கிறது. ஃபவாக்கிஹ், பல வகைகளும் அளிக்கப்படும். வஹும் முக்ரமூன், அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். ஃபி ஜன்னாத்தின் நஈம், நேமத்துகள் நிறைந்த சொர்க்கத்திலே. அலா சுரூரின் முத்தகாபிலீன், கட்டில்களின் மீது ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அமர்ந்து இருப்பார்கள். யுதாஃபு அலைஹிம் பிகாஸின் மின் மஈன், மேலும் யுதாஃபு அலைஹிம் பிகாஸின் மின் மஈன், தெளிவான பானங்கள் நிரப்பப்பட்ட கோப்பைகள் அவர்களை சுற்றி கொண்டு வரும். பைதா, அந்த பானங்கள் வெண்மையாக இருக்கும். லவ்வத்தில் லிஷாரிபி, பருகக்கூடியவர்களுக்கு மதுனமானதாக இருக்கும். லா ஃபீஹா கௌலுன், அந்த பானத்திலே எந்த குறையும் இருக்காது. வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபூன், அந்த பானத்தை குடிப்பதினால் மதிமயங்கப்பட்டவர்களாகவும் ஆக மாட்டார்கள். போதையில தள்ளாடுற வேலையும் கிடையாது. வஇந்தஹும் காஸிராத்து தர்ஃபீன், மேலும் அவர்களிடத்திலே அதாவது வைந்தகும் காஸிராத்து தர்ஃபீன், அவர்களிடத்திலே கண் அழகிகள் அவர்களிடத்திலே இருப்பார்கள். காஸிராத் கன்னஹுன்ன பைதும் மக்னூன், அவர்கள் மறைக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இப்போ இந்த ஆயத்துகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களுடைய வேதனையை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். மூமின்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேமத்துகளை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா எடுத்த எடுப்பிலேயே இன்னக்கும் லஸாயிகுல் அஸாபில் அலீம், அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் முன்னோக்கி நீங்கள் எல்லாம் நோவினை தரும் வேதனையை சுவைக்கக்கூடியவர்கள்தான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்காக நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். வமா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அதுக்கப்புறமேல அல்லாஹ் தன்னுடைய முஹ்லிஸான அடியார்களை அல்லாஹ் பிரிக்கின்றான். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன் அப்படின்னு அல்லாஹ் பிரிக்கின்றான். இது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் பேசி இருக்கிறான். இந்த வல்லசுரு சூராவில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். தமாம் இன்சான் காட்டே மேஹ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அடுத்து பிரித்து அல்லாஹ் பேசுவான். இல்லல்லஸீன ஆமனு வாமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களோ அவர்கள் நஷ்டத்திலே இல்லை அப்படின்னு அல்லாஹ் பேசுவான். அதே மாதிரி வத்தீனி வஸ்ஸைத்தூன், அந்த சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகாக படைத்தோம், பிறகு சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், அவன் அடிமட்டத்தில் போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் அப்புறம் என்ன பண்ணுவானா, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் பேசுவோம். சூரத்து மரியம்ல எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது வயின் மின்கும் இல்லா வாலிதுஹா, உங்களிலே ஒவ்வொருவரும் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே வந்தேதான் ஆக வேண்டும். பிறகு உங்களுடைய இறைவனுடைய முடிவு அது.
பிறகு அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். அந்த சிராத்துல் முஸ்தகீம்ல இருந்து சிராத்துல் முஸ்தகீமா அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் அநியாயக்காரர்கள் அந்த சிராத்துல் முஸ்தகீம்ல இருந்து அவர்கள் கீழே விழுவார்கள் நரகத்திலே அப்படின்னு மொத்தத்தில் எல்லாம் போய்த்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்தகீன்களை பிரித்து அநியாயக்காரர்களை நரகத்தில் விழுக வைப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி சூரத்துல் முத்தஸ்ஸிர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா இல்லா ஸஹாபல் யமீன், அதில் அல்லாஹ் சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வேலைகளிலே ஈடுபட்டு இருப்பார்கள், ஆனால் வழக்கரங்களிலே ஆமால் நாமா பட்டோலை யாருக்கு கொடுக்கப்படுமோ அப்படின்னு இப்படி அல்லாஹ் இப்படி பிரித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். இதே மெத்தேடு தான் அல்லாஹ் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கான். எடுத்த உடனேயே நீங்கள் எல்லா நோவினை தரக்கூடிய வேதனையை சுவைக்கக்கூடியவர்கள் தான், என்னென்ன செஞ்சீங்களோ அதுக்கு உண்டான கூலி கிடைக்கும் அப்படி சொல்லி அல்லாஹ் பேசிக்கிட்டு அதுக்கப்புறமேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லா இபாதுல்லாஹில் முஹ்லஸீன், முஹ்லிஸான அல்லாஹ்வுடைய அடியார்களை தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இஹ்லாஸான அந்த அடியார்களை அல்லாஹ் பிரிக்கின்றான். ஈமான் கொண்ட அடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரிக்கின்றான். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை கிடையாது, அவர்களுக்கு கேள்வி கணக்குடைய முசீபத்து கிடையாது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும், அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்துவான். எப்படி அதிகப்படுத்துவான்னா 1க்கு 10, 10, 200, 200, 300, 700 மடங்கு வரையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஏன் அதை விட அதிகமாக கூட அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அவர்களுக்கு நன்மையை அல்லாஹ் அதிகப்படுத்தி அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அவங்கள பற்றி தான் சொல்கிறான், உலாயிக லஹும் ரிஸ்கும் மாலூம், அவர்களுக்கு அறியப்பட்ட உணவு இருக்கிறது, அல்லாஹ் அவர்களுக்காக நிர்ணயித்த அந்த உணவு அது அவங்களுக்கு கிடைக்கும். மறுமையில் ஆகிரத்தில் சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் விதவிதமான உணவு, விதவிதமான உணவு ஃபி ஜன்னாத்தின் நஈம், சொர்க்கத்தில் ஃபவாக்கிஹு வஹும் முக்ரமூன் ஃபி ஜன்னாத்தின் நஈம், விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், அவர்களை வெல்கம் செய்யப்படும், அவர்களை வரவேற்கப்படும், அவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கப்படும். சொர்க்கத்தில் மலக்குமார்கள் அவங்கள கண்ணியத்தோடு சொர்க்கத்திலே வரவழைப்பார்கள், சொர்க்கத்திலே அவர்களை அழைத்து செல்லுவார்கள். இந்த எல்லா நேமத்துகளும் அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் சுருரின் முத்தகாபிலின், இந்த கட்டில்களில் சோஃபாக்களில் உட்கார்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவாறு சொர்க்கத்திலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும், யாரும் யாருடைய முதுகை பார்த்து உட்கார மாட்டாங்க. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். ஒரு மர்ஃபுவான கரீபான ஹதீஸில் இருக்கிறது, இந்த ஆயத்தை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய பார்வையும் அடுத்தவருடைய முகத்திலே தான் இருக்கும், முகத்தை பார்த்து பேசுவாங்க. ஆம்னே சாம்னே பேட்டே ஹுவே ஹோங்கே, முன்னால் எய்தாப்பில் அப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பேசும்போது அவர்களுக்கு ட்ரிங்க்ஸ் அது கொடுக்கப்படும். அது ரொம்ப அற்புதமான ட்ரிங்க்ஸ், அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். யுதாஃபு அலைஹிம் பிகாஸின் மின் மயின், தெளிவான பானங்கள் நிரப்பப்பட்ட குவளைகள் அவர்களை சுற்றி கொண்டு வரும். அந்த ட்ரிங்க்ஸ் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அதை அவர்கள் குடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். அதை அவர்கள் குடிக்கும்போது அவர்களுக்கு இன்பமாக இருக்கும். அதை குடிக்கிறதுனால அவர்களுக்கு நன்மைதான் கிடைக்குமே தவிர அதனால் கெட்டது எதுவும் கிடைக்காது, கெட்டது எதுவும் ஏற்படாது. அதனுடைய கலர் பைதா, வெள்ளை நிறத்திலே இருக்கும். லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது மதனமானதாக இருக்கும். அதை குடிக்கிறதுனால தலை வலிச்சிச்சு, மயக்கம் வந்துருச்சு, இது மாதிரியெல்லாம் நிலைமைகள் எல்லாம் இருக்காது. உலகத்தினுடைய அந்த சாராயம் அதெல்லாம் இருக்க, அதையெல்லாம் குடித்தா என்னென்ன அதனால் விபரீதங்கள் ஏற்படுகிறதோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு விபரீதமும் ஏற்படாது. தலைவலியோ வயிற்று வலியோ உணர்வற்று போகக்கூடிய நிலையோ இல்லை போதையில் தள்ளாடுறதோ அதெல்லாம் எதுவும் ஏற்படலாம். ஃபீஹா கவுலும் வலாஹும் அன்ஹா யுன்சஃபூன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த பானத்தில், சொர்க்கத்தில் இருக்கிற பானத்தில் அதெல்லாம் கிடையாது. சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பானத்தில் எந்த விதமான ஒரு கெட்டதும் அதில் இருக்கவே இருக்காது.
பார்ப்பதற்கு அது அருமையான கலரில் இருக்கும். சில கலரு சாராயத்தில் பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது அருமையான கலராக இருக்கும், குடிப்பதற்கு இன்பமானதாக இருக்கும். ஃபவாயிதுமே ஆளா, அது நிறைய பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய பானமாக இருக்கும். தலைவலி என்பது ஏற்படாது, புத்தி வேதனித்து போவது என்பது இருக்காது, வாடை என்பது அடிக்காது. உலகத்தில் குடிக்கிற சாராயத்தில் வாடை, ஊதுன்னு சொல்கிறாங்க இல்லை, ஊது அப்படின்னு, ஊதுனா தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வாடையெல்லாம் இருக்காது. வெறுப்பு வரக்கூடிய பானமாகவும் இருக்காது. அது பார்ப்பதற்கும் அழகானதாக, குடிப்பதற்கும் சுவையானதாக, இப்படி அந்த பானம் இருக்கும். லாபம் கொடுக்கக்கூடிய பானமாகவும் இருக்கும். அதை குடிக்கிறதுனால மனிதனுக்கு பிரயோஜனம் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும். இயற்கைக்கு மாற்றமாக எதுவும் அதில் இருக்காது. போதை ஏற்படுறது, தலை சுத்தல் ஏற்படுறது, வயிற்று வலி ஏற்படுறது, வாந்தி வருவது, இந்த மாதிரி உணர்வற்று போவது, இந்த மாதிரி நிலைகள் எதுவுமே இருக்காது என்பதாக இப்படி நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்படி ஒரு ஹதீஸிலே இடம்பெற்று இருக்கிறது. இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.